வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க வா, திரும்ப. மேக்னா, புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க. அதுலயும் கூட கல்யாண கலவர சேர்ந்து வந்திருக்கா. அப்படியே தேவதை மாதிரி ஜொலிக்கிற. கேலண்டர்ல இருக்கிற மகாலட்சுமிய நேர்ல பாக்குற மாதிரி இருக்கு இல்லத்த? ஆமாமா, ஆமா. நீ தினமும் புடவைய கட்டிக்கோன அவ்வளவு அழகா இருக்க. என் கண்ணே பற்று போல இருக்கு. என்ன சாப்பிடுறீங்க? டீயா இல்ல காஃபியா? அத்தை காஃபி தான் குடிப்பாங்க, அதுவும் ஸ்ட்ராங்கா. மத்த எல்லாருக்கும் எதுவா இருந்தாலும் ஓகே தான். சரி, அப்போ எல்லாருக்குமே காஃபி போட்டு கொண்டு வர சொல்றேன். ஏமா, ஒண்ணு ஊருக்க தங்கத்தை கொடுத்தீங்கன்னா பூஜையில வச்சிடலாம். இது இருக்குங்க, வெண்ணில கொடு. என்னங்க சம்பந்திமா? அத்தை என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்படியே கொடுப்பாங்க. இருங்க ஒரு நிமிஷம். அது கொடுங்க. நான் கொடுக்கட்டா? கரெக்ட்டுமா, இதான் முறை. கொடுத்துட்டுமா அத்தை? தாராளமா கொடுமா. இந்தங்க ஐயா. மா, கண்டிப்பா என்னமோ பண்ண போறா. இவ நடவடிக்கையே சரியில்லை. ஹலோ, சொல்லுங்க. ஆமா சம்பந்தியமா, உட்காருங்க எல்லாரும். வாங்க உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். அத்தை ஒரு நிமிஷம், என் போன். செல்வம், அவளை கூப்பிட்டு பேசாம உட்கார சொல்லு. ஏம்மா, அதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தானே. நம்ம வந்து சும்மாவே உட்கார்ந்துட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? ஏன் கௌரி, செல்வம் சொன்ன வார்த்தைக்காக மகா பிரச்சனை வேணான்னு விட்டு கொடுத்துருக்கா. நிஜமாவே அவன் நல்ல மனசோட இதெல்லாம் செஞ்சா சரிதான். அவ எப்போ எப்படி மாறுவான்னு யாருக்கு தெரியும்? அவ எல்லாமே நல்ல மனசோட தான்க்கா செய்வா. என்ன செஞ்சாலும் குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காதீங்க. உஷா, அம்மா கொஞ்சம் சீக்கிரமா காஃபி போட்டு எல்லாருக்கும் கொண்டு வா. சரிங்கம்மா. என்னம்மா, ஏதாச்சும் வேணுமா? இல்ல, எதுவும் வேண்டாம். சும்மா தான் வந்தேன். கிச்சன் இன்டீரியர் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நீட்டாவும் வச்சிருக்கீங்க. ஆக்சுவலா ஒரு மாடுலர் கிச்சன் எப்படி இருக்கும்னு இப்பதான் நான் நேர்ல பாக்குறேன். இதெல்லாம் உங்க ஐடியாவா? ஆமாமா, கிச்சன், பூஜை ரூம், எங்க ரூம் எல்லாமே என்னோட ஐடியா தான். நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசுல கட்டினது. சூப்பர்மா. மேக்னாவுக்கு சமைக்கலாம் தெரியுமாமா? இங்க வேலை செய்ய இத்தனை பேர் இருக்காங்கல்ல, எனக்கே இங்க வேலை இருக்காது. அவளுக்கு சமையல் தெரியாதுங்கறத எப்படி சுத்தி வளைச்சு சொல்றாங்க? நான் எடுத்துட்டு போய் கொடுக்கறேன். இல்லம்மா, உனக்கு எதுக்கு சிரமம்? அவ கொண்டு வருவா, நீ வா போலாம். நான் தான் சொன்னேன்லமா, இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன். உங்களுக்கும் சேர்த்து நான் காஃபி எடுத்துட்டு வரேன். நீங்க போங்க, எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருங்க. போங்கம்மா. இன்னொரு கப்பம் ஊத்துறீங்களா? சரிங்கம்மா. ஆமா, உங்க மேக்னா மேடம் வீட்ல எப்பவுமே கோமா நடந்துப்பாங்களா? அவங்க அப்பா அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க? பயப்படாதீங்க,
மேக்னா எங்க வீட்டுக்கு வரப்போற பொண்ணு, அதனால கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேக்குறேன். நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். எப்பவுமே கோவமா தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே பயம்தான். எப்ப என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. பெரிய ஐயாவும் அம்மாவும் எங்களை நல்லா பார்த்துப்பாங்க. மேக்னா மேடம் கோவப்பட்டா அவங்களே அமைதியாயிடுவாங்க. ஐயா பேச்சும் அம்மா பேச்சும் கூட அவங்க கிட்ட எடுபடாது. மேடம் சொன்னா அதுதான் முடிவா இருக்கும். ஓ சரி. மேக்னா மலேசியால இருந்தாங்கல்ல, எப்போ இங்க வந்தாங்க? எப்போ மலேசியா போனாங்க? நான் இங்க வேலைக்கு சேர்ந்தே 2 மாசம் தான் ஆகுது. அதனால எனக்கு அதை பத்திலாம் தெரியாதுமா. காஃபி ஆறுதுமா, லேட்டா போனா அம்மா திட்டுவாங்க. கொடுங்க. நான் எடுத்துட்டு போய் கொடுக்குறேன். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல, நீங்க அதை பாருங்க. சரிங்கம்மா. மா, மேக்னாவோட அம்மா கிச்சன்ல இருந்து வந்துட்டாங்க. இந்த மகா எங்கம்மா ஆளை காணோம்? நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன் வெண்ணிலா. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். உள்ள என்ன பண்றான்னு தெரியல. ஏமா நீ காஃபி எடுத்துட்டு வர? நானும் எவ்வளோ சொல்லிட்டேங்க. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல நாம தான் எல்லாம் செய்யணும்னு சொல்லி அவளே எடுத்துட்டு வந்திருக்கா. கரெக்ட் தானே? எங்க மகா சொன்னா சரியா தான் இருக்கும். அவள மாதிரி பொறுப்பான பொண்ணு மருமலா கிடைச்சதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. மருமகளை மகளா நினைச்சு பாத்துக்கிற குடும்பம் கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல தான் என் பொண்ணை கொடுக்கணும்னு நினைச்சேன். கடவுள் அந்த ஆசையை நிறைவேற்றிட்டாரு. நான் கூட தப்பா நினைச்சிட்டேம்மா. உனக்கு மேகனாவை பிடிக்கலன்னு பயந்துட்டே இருந்தேன். சேச்சா, எங்க குடும்பத்துக்கு வரப்போற பொண்ணும் நல்ல பொண்ணா இருக்கணுங்கிறது தான் எங்க பயம். அந்த பயத்துல தான் கொஞ்சம் ஆர்வ கோளாறா நடந்துகிட்டேன். மேக்னா எங்க? அவளுக்கு காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். அவ ரூம்ல தாம்மா இருக்கா. அப்படியா? அப்ப நான் ரூம்க்கே கொண்டு போய் கொடுக்குறேன். சரி. இன்னும் 15 நிமிஷத்துல நல்ல நேரம் ஆரம்பிச்சிடும். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? பூஜை ஆரம்பிச்சிடலாமா? எல்லாரும் தயாரா தான் இருக்காங்கய்யா. ஆரம்பிச்சிடலாம்.